நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் கலாயினிக்கு நீதி வேண்டும் கலாயினிக்கு நீதி வேண்டும் கலாயினிக்கு நீதி வேண்டும் கலாய் சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாதகச்செயலா இருக்குது. கற்பனை கூட பண்ணி பார்க்கலாம். ஆஸ்பத்திரிக்கு போன மனித வருத்தத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போன மனித இப்படி கலத்தி கொண்டு அநியாயமான கொலையை செஞ்சிருக்காங்க. கொலை செஞ்சு மட்டுமல்லாத உடனே உங்களுக்கு கிடைக்கவில்லை. எப்படி நாங்கள் தாங்கி கொள்வோம்? அநியாய வேலையை பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு எந்த மன்னிப்பும் கொடுக்க கூடாது. எந்த சட்டத்தை ஆஜராக கூடாது. இந்த கொலையை சந்திச்சு இந்த படுவாங்க மக்கள் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் செய்யறோம். இதுக்கு மதிப்பு கொடுத்து இவருக்கு எந்த விதமான பிணையும் மக்களாகிய எல்லாரும் ஒன்றுதான். மக்களாகிய எல்லாரும் ஒன்றுதான். கொலையாளியை தூக்கிவிட வேண்டும். சம்பவம் குழந்தை பிள்ளையார் கொலையாளியை தூக்கிவிட வேண்டும். இதை இந்த கொலையாளியை இந்த கொடூரமான கொலையாளியை தூக்கிவிட வேண்டும். அனுமதி அரசாங்கம் இந்த கொலையாளியை விட்டு வைக்க கூடாது. எந்த ஆஜராக கூடாது. எந்த சட்டத்திறனையும் இந்த கொலையாளிக்கு எதிராக ஆஜராக கூடாது. கொலைதான் மருந்து. கொலைகாரனுக்கு கொலைதான் மருந்து. சட்டத்தில் දී මෙම උද්ඝෝෂණයක් 40 කොලනි ගමේ ජනතාව ආරම්භ කරලා තියෙනවා. මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ ජනතා නියෝජිතයන් වශයෙන් අපිටත් ඔවුන්ට සහයෝගය දෙන මේ ඉල්ලා සිටියේ. ඒක නිසා ඊළඟේ තමරසික කච්චි පක්ෂයේ නියෝජිතයන් අද මේ උද්ඝෝෂණයට අපිත් අපේ සහයෝගය ලබා දීලා තියෙනවා. ඇත්ත වශයෙන්ම මෙම උද්ඝෝෂණය කිරීමේ අරමුණ තමයි
දවස් 25කට පෙර කාන්තාවක් අතුරුදහන් වෙලා ඒ කාන්තාව අතුරුදහන් වීම සම්බන්ධව ඒ අවස්ථාවේදී ඒ ජනතාව මගේ කාර්යාලයට පැමිණ මම ඒ අවස්ථාවේදී පොලිසියේ නිලධාරීන්ට ඒ පිළිබඳව මම දැනුවත් කරලා තිබුණා. ඊට පසුව පසුගිය සතියේදී මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ තව දරුවෙක් සහ කාන්තාවක්ගේ පැහැර ගැනීමේ සිද්ධියක් සිදු වෙලා තිබුණා. ඒ අවස්ථාවේදී ඒ පැහැරගත් පහුගිය සතියේ පැහැරගත් දරුවා සහ ඒ අම්මා සොයා ගැනීමේ මෙහෙයුමක් මම හිතන්නේ මේනන් කියන නමෙන් ඉන්න පොලිසිය මහත්මයෙක්ගේ නායකත්වයට යටතේ ඉතා ඉක්මනින් ඒ පැහැර ගැනීම සම්බන්ධව කටයුතු කරා. ඒ පැහැර ගැනීම සම්බන්ධ කටයුතු කිරීම තුළින් ඊට පෙර අවස්ථාවේදී දවස් 25කට පෙර අතුරුදහන් වූ ඒ අම්මගේ ඒ දේහයත් ජීවිතක්ෂයට පත් වෙලා සොයා ගන්න ලැබුණා. ඉතින් මේ 40 ග්‍රාමයේ ජනතාවගේ 40 වෙනි කොලොනි ග්‍රාමයේ ජනතාවගේ ඥාතියෙක් තමයි මේ දවස් 25කට කලින් අතුරුදහන් වුණේ. ඉතින් මේ ගමේ ජනතාවගේ ප්‍රධාන මේ උද්ඝෝෂණය කිරීමේ අරමුණ තමයි දවස් 25කට පෙර අතුරුදහන් වෙච්ච ඒ අම්මා පිළිබඳව පොලිසිය පැමිණිල්ලක් කරත් ඒ අවස්ථාවේදී පොලිසියෙන් මහත්වරුන්ගේ ක්‍රියාකලාපය මීට වඩා තවත් උනන්දුවෙන් හොයලාගෙන තිබ්බනම් ඒ අම්මගේ ජීවිතේ බේර ගන්න තිබ්බා කියන එක තමයි මේ ගමේ ජනතාවගේ මතය. ඉන් පසුව සිදුවෙච්ච සිදුවීමේදී පොලිසියේ මඩකලපුව පොලිසියේ නිලධාරීන් කෙසේද ක්‍රියාත්මක වුණේ ඒ ආකාරයෙන් ඒ පොලිස් වසමේ අනිත් අතුරුදහන් වෙච්ච අම්මගේ පොලිස් වසමේ කට්ටියත් හරියට කටයුතු කරලා තිබුණා නම් ඒ ජීවිතේ බේර ගන්න තිබ්බා. ඒ පිළිබඳව මේ ජනතාව සාධාරණයක් ඉල්ලුවා. ඒ කියන්නේ දැනට අත්අඩංගුවට පත් වෙලා තියෙනවා. ඒ අත්අඩංගුවේ ඉන්න පිරිසට හරි නිසි දඬුවම් ලැබෙන්න ඕනේ කියන එක තමයි මේ ජනතාවගේ මතය. ඒක නිසා තමයි අපිත් ජනතාව என்னென்றால் அரசு அதிபர் இவங்க ஒரு கண்டன எதிர்ப்பு தான். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு 4 நாளைக்கு முதல் கடத்தல் சம்பவம் ஒன்றுல போலீசாருடைய நடவடிக்கை உண்மையிலே பாராட்ட வேண்டியதாக. மேனன் என்ற பேர் அவருடைய அந்த போலீஸ் அதிகாரி உண்மையிலே மிக வேகமாக அந்த இறுதியாக கடத்தப்பட்ட அந்த தாயையும் அந்த குழந்தையையும் அந்த விஷயத்தை நடந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த 40ஆம் கிராமத்தில் காணாம போன 24 நாட்களுக்கு முன்பு தான் காணாம போனோம். அவங்களை என்னையும் வந்து சந்தித்தவங்க நானும் தொலைபேசியுடன் போலீஸோட கயச்சினான். அவங்க மக்களோட நிலப்பாடு என்ன சொன்னா அந்த நேரத்தில் அந்த போலீசாருடைய நடவடிக்கை போதிய அளவில் இருக்கின்றன. என்றால் இந்த 40ஆம் கிராமம் வந்து வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டது, கடத்தப்பட்டது களுவாஞ்சுடி பிரிவில். அப்ப இதுல களுவாஞ்சுடி பிரிவு விசாரணை செய்தா வெள்ளாளி செய்தான்றதுல ஒரு சின்ன ஒரு குழப்பத்துல சரியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதா இல்லையான்னு மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதன் அடிப்படையில தான் அவங்களுடைய கொலை நடந்துட்டு உயிரிழந்தாச்சு. இனி மட்டக்களப்பில் இப்படியான ஒரு சம்பவம் செய்யறதுக்கு யாருமே துணியாத அளவுக்கு இந்த பிழை செய்தாக்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றதான் அவங்களுடைய நிலப்பாடு. அதே நேரத்தில் அவங்களோட ஒரு கோரிக்கையாக அவங்க முன்வைத்திருக்காங்க, சட்டத்தரணிகள் ஆஜராகக்கூடாது. அது அவங்களோட மக்களோட கோரிக்கை. அதன் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு 3 பேர் அவங்களோட சார்பில் உங்களோட கதைக்கிறதுக்கு அனுமதிக்கிறேன். இவ்வளவு நான் நினைக்கிறேன் நாம கதைக்க போனோம் என்று சொல்லி சொன்னால் கூடுதலாக மக்களை வச்சு கதைக்கிறாரு. அவங்களோட ஒரு 3 பேரை நீங்கள் அனுமதிப்பீங்கன்னு உங்களோட வந்து அவங்களோட விஷயத்தை சொல்லி போட்டு அவங்க அமைதியான முறையில் அந்த இதை நாங்கள் முடிச்சுக்கொள்ளுங்க. நீங்க 3 பேர் யாரு வாரது எல்லாம் நாங்க உள்ளுக்குள்ள கூட்டத்துல உங்களுக்காக பேசுவோம். அமைதியாக நீங்கள் எல்லாம் கலைந்து போகணும். சரிதானே? ரைட். 3 பேர் தானே? ඒගොල්ලන් යයි කරදර නොකන්න එපා. ඒගොල්ලන් පාඩු යයි. அந்த குறிப்பிட்ட ஆட்கள் பாத்திரம் ඇහැරෙන්න නැගිටින්න YouTube අවකාශයේ ටොප් නිවුස් සමග